ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் பிசி பாலாசிங், ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு மானிட்டைசேஷன் 2.0 பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இதை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னுமே அதை அரசு வெளியிடலை, எந்த ஒரு அறிவிப்பும் வரலை. ஆனால் சமூக ஊடகங்களில் கோல்டு மானிட்டைசேஷனை டிமானிட்டைசேஷனோட ஒப்பிட்டு அரசு தங்கத்தை நம்ம கையிலேருந்து பிடுங்கிட போகிறாங்க. ஒரு 200 கிராம் 400 கிராம் தான் நம்ம கையில் தங்கத்தை வைத்து கொள்ள அனுமதிப்பார்கள், மற்ற தங்கத்தெல்லாம் அரசாங்கம் வாங்கி கொள்ள போகுது அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் உலாவுது. பட் அப்படிலாம் எதுவும் கிடையாது. அரசுக்கு அந்த திட்டம்லாம் கிடையாது. டிமானிட்டேஷன் அப்படின்னா பண மதிப்பிழப்பு அப்படின்னு சொல்லலாம். இது கோல்டு மானிட்டேஷன். இது அதுக்கு அப்படியே எதிர்ப்பதம். கோல்டை பணமாக மாற்றுகின்ற திட்டம் அப்படி வேணால் நம்ம அர்த்தப்படுத்தி கொள்ளலாம். இந்த கோல்டை எதுக்கு நம்ம பணமாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. கோல்டுனாலே பணம் தானே. எனக்கு இன்றைக்கி ஒரு பண தேவை இருக்குது. உடனடியாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கோல்டை போய் அடகு வச்சு பணத்தை எடுத்துப்போம். ஸோ கோல்டுனாலே பணம் தான். அப்புறம் எதுக்கு கோல்டை பணமாக மாற்றுறோம் அப்படின்னா, நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, நம்மளுடைய பொருளாதாரம் இயங்குவதற்கு பணமாக தேவைப்படுது. நம்ம எல்லாருக்கும் இப்போ ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் வாடகை கொடுப்பதற்கு தங்கத்தை கொடுப்பது கிடையாது, சேலரி கொடுப்பதற்கு தங்கத்தை கொடுப்பது கிடையாது, பணத்தை தான் கொடுக்குறோம். ஸோ அந்த பண சுழற்சி அதிகமாக இருந்தால்தான் ஒரு பொருளாதாரம் பெரிய அளவில் வளர்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், பணம் நல்லா சம்பாதிக்கிறோம், பணத்தை உருவாக்குகின்றோம். ஆனால் அதை தங்கத்திலையும் நிலத்திலையும் நம்ம முதலீடு பண்ணிவிடுவதால் பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கான பணம் பொருளாதாரத்தில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது அரசுக்கு பெரிய சிக்கலாகவே இருக்குது. அரசு பல திட்டங்கள் போடுது, பல வாய்ப்புகளை நமக்கு உருவாக்கி தராங்க, பல முதலீடுகளை ஊக்குவிக்கிறாங்க. எல்லாத்தையும் பயன்படுத்தி கொண்டு அதை நம்ம சுழற்சி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு அசட் கிளாஸில் போடும்போது என்ன ஆகுது, அந்த பொருளாதார வளர்ச்சியை தடுக்குது அப்படிங்கிறத அரசு நினைக்குது. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா வீடுகளில் கிட்டத்தட்ட 30,000 டன் கோல்டு இருக்குது. யூஎஸ் அரசாங்கத்தை விட நம்ம வீடுகளில் அதிகமாக கோல்டு வச்சுருக்கிறோம். இந்த கோல்டோட மதிப்பை போட்டோம் அப்படின்னா பல ட்ரில்லியன் டாலர்ஸ் இருக்கும். அப்போ இதை பயன்படுத்தி நம்ம நாட்டோட வளர்ச்சியை எப்படி ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் உதித்தது தான் இந்த கோல்டு மானிட்டேஷன் பிளான் அப்படின்னு சொல்லலாம். இது 2.0. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதற்கு முன்பு எப்போ இதை வெளியிட்டாங்க அப்படின்னா 2015 அதுக்கான முயற்சியை அரசு எடுத்தது. கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு 3 திட்டங்களாக வெளியிட்டாங்க. 1லேருந்து 3 வருடத்துக்கு ஒரு திட்டம், அதுக்கப்புறம் 3 வருடத்துலேருந்து 7 வருடத்துக்கு ஒரு திட்டம், அதுக்கப்புறம் நீண்ட கால திட்டம் ஒன்று, அப்படி 3 திட்டங்கள் அறிவித்தாங்க. ஆனால் அந்த திட்டங்களுக்கு பெரிய அளவில் மக்களிடம் வரவேற்பு இல்லை. நாம் எதுக்கு அந்த திட்டங்கள் அறிவித்தாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பணமாக மாற்றினால் மட்டும்தான் நம்ம பொருளாதாரம் வளரும், அதனால தான் அந்த திட்டத்தை அறிவித்தாங்க. ஆனால் மக்களிடம் பெரிய வரவேற்பு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, அந்த திட்டம் ரொம்ப செயல்படுத்துவதற்கு சிரமமான ஒரு திட்டமாக இருந்தது. முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் தங்கத்தை உருக்கி டெஸ்ட் பண்ணணும். அதுக்குன்னு டெஸ்டிங் சென்டர்லாம் இருக்கும். டெஸ்டிங் சென்டர் போயிட்டு அது பியூரிட்டி செக் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட தங்கத்தை வாங்கிட்டு வட்டி கொடுப்பாங்க. இந்த தங்கமாக வாங்கிறத கடைசியில் திருப்பி கொடுக்கும்போது அவங்க அதே தங்கமாக கொடுக்க மாட்டாங்க, அது பணமாக தான் பெரும்பாலும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்ககிட்ட வாங்கும்போதே அதை உருக்கிடுவாங்க. ஸோ இது ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. ஸோ இதை யாருமே விரும்ப மாட்டோம். ஏன்னா நமக்கு தங்கம் அப்படிங்கிறது ரொம்ப உணர்வுபூர்வமானது. பலருக்கும் பார்த்திங்கன்னா பரம்பரையாக அந்த தங்கம் வரும். அப்படி வர்ற தங்கத்தை நம்ம ஒரு 2.5% உருக்கி கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு வராது. இந்த கோல்டு லோன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம தங்க நகையை வாங்கி வச்சுப்பாங்க, நம்மக்கிட்ட கடன் கொடுப்பாங்க, அந்த பணத்தை நம்ம திருப்பி கொடுத்தோம்னா அதே தங்க நகையை நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அது நமக்கு ரொம்ப வசதியான ஒரு திட்டமாக இருக்குது. ஆனால் இந்த கோல்டு மானிட்டேஷனில் நம்ம தங்கத்தை உருக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மன சங்கடத்தை மக்களுக்கு ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அதை செயல்படுத்துகிற முறையும் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு டெஸ்டிங் சென்டர் போகணும், பியூரிட்டியை செக் பண்ணணும், அதுக்கப்புறம் வங்கிகளுக்கு தான் நீங்கள் வரணும். வங்கிகளுக்கு அவங்கக்கிட்ட தான் நகையை கொடுத்து நீங்கள் அதை உருக்குறதாகட்டும், அந்த வட்டி பெறுவதாகட்டும், இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் நம்ம செய்யணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருந்ததுனால
அது வந்து பெரிய அளவில் வெற்றி பெறலை. ஆனால் அந்த திட்டத்திலையும் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை வச்சுருந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம தங்கத்தை கொடுத்ததுக்கப்புறம் அந்த வட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2.5% வரைக்கும் கொடுத்துட்ருந்தாங்க. அதில் குறுகிய கால திட்டத்தில் 2021 வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வட்டி அப்படிங்கிறத வந்து கிராம்ஸ்லேயே வந்து நமக்கு கணக்கிட்டு கொடுத்தார்கள். நீங்கள் வந்து ஒரு 10 சவரன் வைக்கிறீங்க அப்படின்னா, 10 கிராம் வைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு வருட வட்டி 2.5% அப்படிங்கும்போது அந்த வட்டியை கணக்கு பண்ணி அந்த 10 கிராமில் இந்த வட்டி எவ்வளோ வருதோ அந்த கிராமையும் இணைச்சி அவங்க வந்து கணக்கு வச்சுட்டு வந்தாங்க. இது ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ரூபா மதிப்பில் வச்சுருந்தாங்க அப்படின்னா தங்கத்தோட விலை வந்து ஏறும் இறங்கும். ஸோ அது வந்து நமக்கு தங்கமாக வாங்கும்போது அந்த ரூபாய்க்கான மதிப்புக்கு தான் தங்கம் கிடைக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த ஸ்கீம் வைஸ் பார்த்திங்கன்னா தங்கமாகவே வட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது நமக்கு நல்ல திட்டம் அப்படிங்கும்போது அரசுக்கு வந்து அது ஒரு பாரத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து முதல் மானிட்டைசேஷன் அது ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க நினைத்த மாதிரி அந்த மொபைலைஸ் பண்ண முடியல. தங்கத்தை மக்களிடம் வாங்கி அதை பணமாக மாற்ற முடியல. ஸோ இந்த நிலைமையில தான் இப்போது அடுத்த கட்டமாக வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். கோல்டு மானிட்டைசேஷன் 2.0 பெரிய உச்சக்கட்ட அளவில் டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா கோல்டு சம்மந்தமாகவே பல செயல்பாடுகள் வந்து அரசு கடந்த 2-3 மாதங்களாக பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய இறக்குமதி வரியை வந்து ஏற்றினார்கள். ஒரு 9% வரைக்கும் ஏற்றினாங்கன்னு சொல்லலாம் தங்கத்தோட இறக்குமதி வரியை. அப்புறமா பிரதமரே வந்து தங்கத்தை பயன்படுத்துவதை கொஞ்சம் தவிருங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் அறிக்கைகள்லாம் விட்டாங்க. ஸோ ஒரு பப்ளிக் ரேலியில் வந்து பேசினார். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுவது தான் தங்கத்தோட இறக்குமதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தோடு சேர்ந்து இந்த கோல்டு மானிட்டைசேஷன் 2.0வும் வேகம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த முறை நமக்கு தெரிந்த தகவல்கள் படி அவங்க எப்படிலாம் வரப்போகிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பேங்க் மூலமாக நாம் அதை போயிட்டு பணமாக மாற்றுறத நமக்கு தெரிந்த பெரிய ஜுவல்லர்ஸ் மூலமாக மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா நமக்கு நகை அப்படின்னாலே நமக்கு வங்கிகள் மேல் ஒரு ஈடுபாடு வராது. முதல் திட்டத்தில் இருந்த சிக்கலும் அதுதான். நமக்கு வந்து வங்கிகள் மேலே நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி வங்கி ஊழியர்களுக்கும் தங்கத்தை பற்றிய பெரிய புரிதல் இல்லை. அதனால தான் அந்த திட்டம் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. அது ஒன் ஆஃப் த ரீசன் அப்படிங்கிறதுனால இந்த முறை வந்து பெரிய பெரிய ஜுவல்லர்ஸ்கிட்டே கேட்டு அவங்க மூலமாகவே நம்ம தங்கங்களை வாங்கி அவங்க மூலமாகவே நமக்கு பணம் பட்டுவாடா செய்யுகின்ற முறையை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. இன்னுமே அதிகாரப்பூர்வ தகவல்கள் கிடையாது. ஆனால் செய்திகள் வருகின்றது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து முன்னாடி ஒரு ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்டில் ஒரு பாண்டு மாதிரி தான் நம்ம போட்ட பணத்துக்கு பாண்டு மாதிரி கொடுப்பாங்க. இப்போ வந்து டிஜிட்டலாகவே கொண்டு வந்துட போகிறாங்க. ஸோ நீங்கள் டெய்லி கூட எடுத்து பார்த்துக்கலாம். உங்களுடைய தங்கம் எவ்வளோ இருக்குது, அதுக்கு எவ்வளோ வட்டி வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த டிஜிட்டலைசேஷன் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது மூலமாக ஒரு பெனட்ரேஷன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வட்டி தொகையிலும் வந்து பெரிய அளவில் மாற்றம் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ தங்கம் வந்து வருடத்துக்கு 10%, 15% ஏறிட்டு இருக்கும்போது 2.5% அப்படிங்கிறது ரொம்ப குறைவான ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தெரியுங்கிறதுனால அதை கொஞ்சம் அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது. 4வது எக்ஸம்ஷன். அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. நம்ம வந்து மெச்சூரிட்டி ஆகி பணத்தை எடுக்கும்போதும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிறத ஒரு பேச்சு வந்து நிலவுது அப்படின்னு சொல்லலாம். சரி, மொத்தத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 விஷயம் பண்ணுறாங்க. ஒன்று வந்து நாம் இந்த தங்க நகையை வந்து வைத்து பணம் வாங்குகின்ற அந்த செயல்பாடுகளை வந்து எளிமைப்படுத்துகிறாங்க, டிஜிட்டலைஸ் படுத்துகிறாங்க. 2வது வந்து அந்த தங்கத்தை வைப்பதனால் நமக்கு அதிகப்படியான லாபத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம போய் அந்த தங்கத்தை வைப்போம் அப்படின்னு. ஸோ இதில் வந்து நம்ம இந்த வீடியோ போடுறதுக்கான காரணமே என்ன அப்படின்னா, சமூக ஊடகங்களில் தங்கத்தோட மதிப்பு மொத்தமாக குறைஞ்சிட போகுது, தங்கத்தோட விலை இறங்க போகுது அப்படிலாம் பொய் செய்திகள் பரப்பிட்டு இருக்காங்க, அறியாமையில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் உண்மையில் தங்கத்தோட மதிப்பு குறைய போகிறது கிடையாது. தங்கத்தோட மதிப்பு உயர்ந்துகிட்டே இருக்க போகுது. அதனால தான் அரசாங்கமே நம்மக்கிட்ட இருந்து தங்கத்தை வாங்கி பணத்தை வந்து தராங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பயம் வந்து நமக்கு இப்போது தேவையில்லை. ஆனால் இந்த திட்டம் மறுபடியும் கொண்டு வரப்படுகிறது. வெற்றி அடையுமா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா எஸ்ஜிபி அப்படிங்கிற திட்டம் மக்களுக்கு மிக அருமையான திட்டம், அரசுக்கு பெரிய தோல்வியை தந்த திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோல்டு மானிட்டைசேஷன் அரசுக்கும் நல்லது பண்ணும், நமக்கும் நல்லது பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதிகாரபூர்வ அறிவிப்பு வந்தால்தான் நம்ம அதை வந்து விரிவாக வந்து பார்க்க முடியும். இப்போதைக்கு இதை பற்றி நம்ம ரொம்ப பயப்பட தேவையில்லை. அப்படிங்கிற அளவில் இந்த
வீடியோவை புரிஞ்சுக்கோங்க. ஸோ தங்கம் வந்து 13,000 14,000 அந்த ரேஞ்சில் இப்போது இருக்குது. அது வந்து அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வருது. அதுக்காக ஓடி ஓடி போய் எல்லாம் தங்கத்தை வாங்காதீங்க. நான் இந்த ஈடி சேனல்லே வந்து பலமுறை சொல்லியிருக்கேன் தங்கத்தை எப்படி வாங்கணும்னு. ஸோ அதை பின்பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தை சேருங்கள். நம்ம தொடர்ந்து பயணிப்போம், தொடர்ந்து வளர்வோம். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.